Hello all, I'm Dr. Nivedita Shivakumar, obstetrician and gynecologist. ஸோ ஒரு பேஷண்ட் எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின் கேட்டாங்க. எனக்கு வந்து பிசிஓஎஸ் இருக்குன்னு டயக்னோஸ் பண்ணியிருக்காங்க டாக்டர், பட் ஐ ஹாவ் அ வெரி ரெகுலர் பீரியட். எப்படி பிசிஓஎஸ்ன்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. ஸோ பிசிஓஎஸ் பற்றி எவ்வளோ பேசினாலும் பத்தாது. ஸோ இட் இஸ் பேசிக்கலி ஒரு மெயின் திங் நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா, இட் இஸ் அ ஸ்பெக்ட்ரம் ஆஃப் டிஸார்டர். அதாவது ஒருத்தருக்கு வந்து ஒரு சிம்டம் இருக்கலாம், இன்னொருத்தருக்கு வந்து எக்ஸ்ட்ரீமாக இருக்கலாம். ஆன் அ ஸ்கேல் ஆஃப் 0 to 10, சில பேருக்கு ஃபியூ லைக் 1 or 2 சிம்டம்ஸ் இருக்கலாம், சில பேருக்கு 9 to 10 சிம்டம்ஸ் இருக்கலாம். சிம்டம்ஸ்னு நான் சொல்ல வர்றது என்னன்னா, இந்த irregular periods, இந்த எக்ஸசிவ் ஹேர் growth, obesity or overweight, insulin resistance, நிறைய ஹார்மோனல் ஃப்ளக்சுவேஷன், பாடி ஆக்னே, ஃபேஸ் ஆக்னே எல்லாமே நம்ம சொல்கிறோம். ஸோ ஃபேன்சியாக நம்ம ஒரு ப்ராடாக டேர்ம் யூஸ் பண்ணி லைஃப் ஸ்டைல் மேனேஜ்மெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுறோம். பட் பிசிஓஎஸ் வந்து இட் இஸ் மல்டி ஃபேக்டோரியல். அதாவது ஜெனட்டிக்காக இருக்கலாம், என்வாயன்மெண்டலாக இருக்கலாம், ஹார்மோனலாக இருக்கலாம், நிறைய காசஸ் இருக்குது. மோஸ்ட் ஆஃப் த பேஷண்ட்ஸ் இப்போ வந்து எனக்கு ஏன் இந்த மாதிரி வந்தது, இதை எப்படி வந்து நான் சரி பண்ணுறது, எப்படி அதை கரைக்கிறது அப்படிலாம் கேட்குறாங்க. Though enough and more information is available on the media and on the internet about PCOS, not many patients or many women try to understand it, and we don't expect you to understand it as well. If you ask your friends, whoever, உங்களோட சிம்டம்ஸ் அவங்களோட சிம்டம்ஸோட மேட்ச் ஆகணும்னு அவசியம் கிடையாது. ஸோ டெஃபினட்டா உங்களுக்கு பிசிஓடி இல்லைனா பிசிஓஎஸ் இருந்துச்சுன்னா, வாட் இஸ் த டைப் ஆஃப் மேனேஜ்மெண்ட் யூ நீட் அட் திஸ் ப்ரெசன்ட் டைம் அப்படின்னு நம்ம பார்க்கணும். வெதர் யூ கன்சர்ன்ட் அபவுட் யுவர் irregular cycles, or if your periods are very regular, is your concern about your fertility. எனக்கு PCOS இருந்துச்சு, I am following a very healthy lifestyle, but still I am not able to conceive அப்படின்னு வர்றீங்களா? நிறைய பேருக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு, அதை நிறைய விதமா அணுக வேண்டியிருக்கு. ஸோ டோன்ட் ட்ரை டு ஜென்ரலைஸ் இட் இஃப் யூ ஹாவ் PCOS or PCO. Definitely not all PCOS are obese, not all thin PCOS conceive very regularly. ஸோ ஒருத்தருக்கு ஒரு மாதிரி ப்ரெசென்ட் ஆகும். Also keep in mind that it is not like fever or cough or cold. அதாவது இதை வந்து ஒரு 4 டேப்லெட் கொடுத்து ஒரு வாரத்தில் சரி பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற கண்டிஷன் கிடையாது. What I usually tell my patients is, think it of as diabetes. Diabetes வந்து எப்படி நம்ம வந்து கண்ட்ரோலில் வச்சுக்க முடியுமோ அந்த மாதிரி தான் PCOSமே. It is a spectrum of disorder with multifactorial causes as we discussed. ஸோ அதனால உங்களுக்கு அதில் என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறது உங்களோட கைனகாலஜிஸ்டோ இல்ல உங்களுடைய physician கிட்டயோ டிஸ்கஸ் பண்ணி try to aim at it. Not only gynecologists see at PCOS patient, you can even present to a dermatologist first. PCOS னு தெரியாமலே நீங்க வந்து ஒரு dermatologist கிட்ட எனக்கு excessive hair growth இருக்கு, நிறைய facial acne இருக்கு அப்படின்னு போலாம். Or you might directly go to a fertility consultant and ask why I am not able to conceive. I have a very strict cycle, I am a very fitness freak, ஆனாலும் I am not able to conceive அப்படிங்கிறது நீங்க டைரக்ட் fertility expert கிட்ட கேட்கலாம். So understand that PCOS is a lifestyle disorder. அதுக்கு வேரிங் ஆன presentations இருக்கும். உங்களுக்கு எப்படி அந்த பர்டிகுலர் திங்கை ட்ரீட் பண்ணுமோ at that particular point in your life, அந்த மாதிரி தான் நம்ம அதை அணுக முடியும். So don't try to avoid or don't try to deny that you have this problem, but try to accept it and do what is best for you. And all this awareness and all this thinking about what can I do if I have PCOS, எதனால வருது, எனக்கு miscarriages நிறைய வந்துட்டு இருக்கு, இதெல்லாம் they are concerned only as long as they are pregnant and as long as they deliver the baby. PCOS still will be there in your body அப்படின்னு சொல்லிக்கலாம். எனக்கு வந்து பிரெக்னன்சிக்கு முன்னாடி PCOS இருந்துச்சு, இப்போ PCOS இல்லை அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து ஏத்துக்கிற மாதிரியே கிடையாது. Because you are already prone for that condition. After your delivery, maybe due to some hormonal changes, your periods have become regular, but you are very prone to again get insulin resistance, and later in your life வந்து இது உங்களுக்கு டயபெட்டிஸா மேனிஃபெஸ்ட் ஆகலாம். So you are a prone individualங்கிறத ஞாபகம் வச்சுட்டு, and you have to give a lot of importance to your nutrition, your exercise, your sleep, your physical activity, even after achieving pregnancy and delivery. If you've been diagnosed already with either PCOD or PCOS, it is a long term condition and it is necessary
that you keep yourself well under control with all these strategies. அதாவது pregnancy வரைக்கும் தான் நான் எக்ஸசைஸ் பண்ணுவேன், pregnancy வரைக்கும் தான் நான் என்னோட நியூட்ரிஷனை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துப்பேன், இப்போ தான் நான் ப்ரெக்னென்ட் ஆயிட்டேன்ல அப்படின்னு நீங்கள் நினைக்க முடியாது. as long as you have the uterus and everything, PCOS இருக்கிறவங்க we have to be very careful because it might even lead on to uterine cancers or endometrial cancers. அதனால எடுத்த உடனே எனக்கு PCOD இருந்தால் எனக்கு கேன்சர் வருமானும் கேட்காதீங்க. it can be kept under control, so please try to have that idea, and not every information which is available on the internet is to scare you. so PCOD இருந்தாலுமே பேனிக் ஆகி பயப்பட்டு எனக்கு வந்து நான் ஃபர்டிலிட்டிக்கு தான் ட்ரை பண்ணுமோ, என்னால் நார்மலாக கன்சீவ் ஆக முடியாதோ அப்படின்னு நினைக்க வேண்டாம். அண்ட் கைண்ட்லி டு நாட் டிஸ்கஸ் திஸ் வித் யோர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் டோன்ட் கெட் எனி வாட்ஸ்அப் ஒப்பீனியன்ஸ் ஆர் கூகுள் ஒப்பீனியன்ஸ். ட்ரை டு மீட் அப் வித் அ கைனகாலஜிஸ்ட் ஆர் அ physician as much as possible for all your health conditions. Thank you.